இங்கே இருக்குது. நம்ம அந்த குவாலிட்டியும் அந்த டேஸ்டும் ஒரே மாதிரி கொடுக்கறதுனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் வந்து அந்த பிரியாணியை வந்து டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். கொடுக்குற காசுக்கு சாப்பாடு ஒர்க் தான். ஏன்னா இந்த ருசிக்காக வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல இருக்கோம். ரெடில்ஸ்ல எதுக்குன்னா ஒரு இடன் ஸ்பாட் தான் தேடி வந்திருக்கோம். இடன்ஸ் பிரியாணி ஸ்பாட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இங்க இருக்க பப்ளிக் கிட்ட கேட்கும் போது எல்லாரும் வட்டாரான்னு பேச்சு வந்து அடிப்பது. என்னடா வட்டாரான்னு பார்த்தா வட்டாரா பிரியாணி ஷாப்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த கடையில அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கடை எங்க செக்டர் லொகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடிநல்லூர் சிக்னல் தாண்டி லெஃப்ட் சைட்ல வந்து இந்த கடை வந்து இருக்கு. ஸோ இந்த கடையில ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஸ்வீட்ஸ் வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஸோ அதான் அந்த கடையோட ஸ்பெஷல்னு சொல்றாங்க. கடை வாசல்ல தான் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பைட் வந்து வாயில பேசணும். கொடுக்குற காசுக்கு சாப்பாடு ஒர்க் தான். ஏன்னா பிரியாணின்றது நிறைய இடத்துல பேசுவோம். அந்த ஒரு அரோமா இருக்கு பார்த்தீங்களா, நிறைய இடத்துல இருக்குது. ஒரு தக்காளி சாதம் மாதிரி தான் மொட்டா இருக்கு. பெரிய பெரிய கடையில வந்து இருக்கு. ரொம்ப ஆகாரம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து பிரியாணி ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பிரியாணி கூட வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த கடையை கம்பேர் பண்ணா ஓகே ஆவரேஜா இருக்கு. அந்த கத்திரிக்காய் விளாண்டு இருக்காங்க, இதுதான் வந்து அந்த பிரியாணியை வந்து டாமினேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அப்போ ஒரு பாட்டி எடுத்து வச்சோன்னா இருக்குது. ஏன்னா அந்த புதுப்பு வந்து புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அதோட சேர்ந்து பிரியாணி டேஸ்ட் வந்து பிரியாணி அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இந்த கத்திரிக்காய் தான் மெயின் வந்து இந்த கடையில எனக்கு பிடிச்சி வருது. குவான்டிட்டி சேவ் பண்ண ஆவரேஜா நான் சொல்றேன். எல்லாம் நல்லா இருக்கும் தோணுது. கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பிரியாணி வந்து டாமினேட் பண்ணுறதுன்னு சொல்லுது. நானுமே கிட்டத்தட்ட அந்த அரை பிளேட் சாப்பிட கொடுத்து எவ்வளவு சார்ஜ்னா 110 வந்து இந்த அரை பிளேட் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ மீதி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பக்கெட் பிரியாணி இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கடை ஓனர் இருக்கு. ஸோ அப்படியே கேட்டு நம்ம தெரிஞ்சு. வணக்கம், அவன் பேரு? என்னோட பேரு ஹரினா. வணக்கம். எவ்வளவு நாளா அந்த கடை வச்சு? ஒரு 4 வருஷம் ஆக போகுது. முன்னாடினா கேட்டரிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வேற ஒரு ஃபீல்டுல இருந்தே அதை பார்த்துட்டு இருந்தோம். டீச்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சது 4 வருஷமா தான். இது போதும். ஃபர்ஸ்ட் டிகிரியில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. அதான் நம்ம அந்த குவாலிட்டியும் அந்த டேஸ்டும் ஒரே மாதிரி கொடுக்கறதுனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நானுமே இங்க கீழே 3 கடையில ஒவ்வொரு கடையா வந்து அதிகமா சொல்றது என்னன்னா டேஸ்டோட இந்த குவான்டிட்டியும் அந்த கத்திரிக்காய் பிரியாணி கூட அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இந்த கொடுக்குற கத்திரிக்காயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். போடுவோம். இன்னைக்கு போட முடியாது. பைனாப்பிள் கேசரி நேற்று ஆர்டர் போயிட்டு வந்தோம். நைட் ஒரு லேட் ஆகி போயிடுச்சு. காலையில கொஞ்சம் எந்திரிக்க முடியல. அதான் சீக்கிரமா போட்டு வரோம். நேற்று லீவ் விட்டுறேன். நீ லீவ் விட சொல்லிட்டு கேட்டரிங் வந்து இது திருப்தியா இருக்குங்களா? என்ன சொல்றது, இந்த ரேஞ்சு ஒரு நாள் அந்த அளவுக்கு இருக்காது ப்ரோ. இன்னும் நம்ம இது மாதிரி இன்னும் 2 மணி ஜாஸ்தியா ஓட்டணும்னா நம்ம ரெகுலரா இதே பாக்குற மாதிரி. என்ன டைமிங் கடை டைமிங்? 12 மணிக்கு வந்துடும். வந்துட்டோம்னா அதுல ஒரு 1:30-2 மணிக்குள்ள முடியும். எல்லா நாட்களும் கடை இல்ல. வியாழக்கிழமை ஒரு நாள் லீவு வாரத்துல. வியாழக்கிழமை மட்டும் லீவு. மற்ற நாட்கள்ல வந்து ஒரு 3 மணிக்குள்ள வரணும். 11:30 மணில இருந்து 3 மணிக்குள்ள வந்து வரணும். கண்டிப்பா. மேல மேல இதை நல்லா பண்ணுங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா அரோமா மட்டும் கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மி. மசாலா மட்டும் கம்மி. என்னோட சஜஷன் நல்லா இருக்கு. நீங்க கொடுக்குறது நல்லா இருக்கு. குவான்டிட்டி வந்து நிறைய கொடுக்குறீங்க. என்னோட சஜஷன் வந்து அரோமா மட்டும் கொஞ்சம் நான் பர்சனலா ஃபீல் பண்ண புரியுது. அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. மற்றபடி நல்லா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல விஷயம். சரிங்களா? தேங்க்யூ. வட்டாரா சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம் போல இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து உண்மையாவே மிரட்டிட்டாங்க. அதே மாதிரி டெய்லி ஸ்வீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட்டுக்காக அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வருவேன். அதே மாதிரி நீங்க எந்த குறைகள் சொன்னாலுமே அண்ணா வந்து பட்டுன்னு ஏத்துக்கிறாரு. ஸோ அது வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ணாவோட அணுகுமுறைக்கே இந்த கடைக்கு வந்து நீங்க வரலாம். ஸோ பிரியாணி தவசை அரைச்சி இதை பார்த்துருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வட்டார பிரியாணி வந்து ட்ரை பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீடியோ வந்து உங்க கம்மியாக டிஜிட்டலா வரும். ஸோ நீங்க பார்த்துட்டு வந்து ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்வீட் ஒன்று தருவாங்க. அந்த ஸ்வீட்டும் கத்திரிக்காய் வச்சு தான் எங்க ஸ்பெஷல். ஸோ எனக்கு கத்திரிக்காய் வச்சு ஸ்வீட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்தேன். கடையோட லொக்கேஷன் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து தப்பா கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பின் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து மறக்காம செக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்கு பாக்குறேன். ஸோ நான் உங்க கௌதம்.